ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இங்கே பாருங்கள், பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து எம்டி சால்னா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது பாருங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகா, இது வந்து அந்த பட்டையும் கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும், இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் போட்டு மசாலாக்கு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் தாளிக்கிறது வந்து பிரிஞ்சியில் அந்த பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசி, இதெல்லாம் ஒரு வெங்காயம், ஒரு கை அளவுக்கு புதினா மல்லி, ஒரு 2 தக்காளி பழுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அந்த அரைச்சி விடுது இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஓகே, வாங்க செய்யலாம். ஓகே, இப்போ குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு, தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, கண்ணாடி பதம் வரல அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் புதினா மல்லி, அந்த அரைச்ச விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பொட்டுக்கடலை, அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டனால சீக்கிரம் கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. சால்ட் பார்த்துட்டு அப்படி மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். ஓகே, இது வந்து மாவு வந்து எடுத்து எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அதை விரிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பரோட்டா ரெசிபி, கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்படி சுருட்டிக்கோங்க. இதே இப்போ திருப்பி அப்படியே லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். இதை பொரிச்சு எடுத்துட்டு பாருங்கள், இதை நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போது இப்படி தட்டிடணும் சைடில், அப்போ தான் லேயராக எடுத்துகிட்டு வரும். பரோட்டா எல்லாத்தையும் தேய்ச்சி கல்லில் வச்சாச்சு. ஓகே, நல்லா பொரியட்டும். 1 சைட் பொரிஞ்ச பிறகு இன்னொரு சைடில் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சால்னா ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூடாக இருக்கும் போதே தட்டிக்கணும், இல்லாட்டி இப்படி லேயராக வராது. பாருங்கள், இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே தட்டினா தான் இங்கே பாருங்கள் இப்படி லேயராக பிரியுதுல, இந்த மாதிரி பிரியும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பரோட்டா. சூடாக இருக்கும் போதே நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கடையில் வாங்குற மாதிரியே சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.